அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா விஷால் மீது வந்து ஒரு வருத்தத்தில் இருக்கிறாங்க, ஒரு கோபத்தில் இருக்கிறாங்கன்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அப்படி இருக்குது. அதனுடைய வெளிப்பாடாக தான் வந்து திரு கிருஷ்ணா அவர்கள் வந்து அவர் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு. என்னென்னா, உள்ளபடியே போர்ட்ஃபோலியோ குறித்து வருத்தப்படக்கூடிய விஷால் திரைத்துறையை சார்ந்த ஒருத்தர் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது பார்த்திங்கன்னா எந்த பாரபட்சம் இல்லாமல் எந்த பாகுபாடும் பார்க்காம வந்து உடனடியாக போய் அவரை சந்திச்சிருக்கணும், கட்டி ஆற தழுவி இருக்கும் உள்ளபடியே. ஆனால் வந்து விஷாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வன்மம் ஏதோ இருக்குன்ற மாதிரி தான் அவருடைய நடவடிக்கைகளை பேச்சிலேயே வெளியே தெரிய வந்து சொல்லி அவர் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திரைத்துறை சார்ந்த அந்த அடிப்படையில் போய் நீங்கள் வந்து சந்தித்து அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்த்து சொல்லலாம். அல்லது உங்களுக்கு அதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் அந்த குறை சொல்லக்கூடிய அந்த வேலையை விட்டுருணும்ல. அதனால் முதல்ல இந்த எண்ணத்தை விட்டுருணும். முதல்ல இவருக்கு உனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன தெரியும். நான் கேட்குறேன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி அவர்கள் இருந்தாங்க நடிகர் சங்கத்தில், அண்ணன் ராதாரவி இருந்தார், சரத்குமார் இருந்தார், விஜயகாந்த் இருந்தார். இவங்கெல்லாம் எந்த வயசில் வந்து அந்த பதவியை எட்டினாங்க? இது வந்து உங்கள் பிரச்சனை, நீங்கள் தேர்தல் நடத்துங்க, நீங்கள் நடிகர் சங்கத்தில் நீங்கள் தலைவராக இருங்க, என்ன பண்ணுங்க. நீங்கள் வந்து எதுவும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் நீங்கள் ஒன்றும் பண்ணவே இல்லை. அந்த கட்டடம் எப்போ திறப்பீங்கன்னு கூட இன்னும் தெரியாமல் தான் இருக்குது. என்ன அந்த கட்டடத்தை வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் தான் திறக்கணும்னு வந்து எழுதியிருந்துன்னா அதை மாற்ற முடியாது. மீண்டும் வந்து ஒரு கவனத்தில் சொல்கிறேன், பார்த்துங்க. ஏற்கனவே ஆட்சியும் வந்து பார்த்திங்கன்னா அலங்கோலமாக இருக்குது, அவலட்சணமாக இருக்குது, இருட்டில் இருக்குது. வெளிச்சத்துக்கு முதல்ல நீங்கள் வந்து மக்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க. ஆடுகளம் சினிமா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். விஷால் நடிகர் கிருஷ்ணா மோதல் என்ன மோதல் கேட்டிங்கன்னா, நடிகர் கிருஷ்ணா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கழுகு படத்தில் நடிச்சவர். சமீபத்தில் உங்களுக்கு தெரியும் அந்த போதை வழக்கில் கூட பார்த்திங்கன்னா வந்து ஸ்ரீகாந்துக்கு பிறகு அவர் வந்து அவரையும் கூட கைது செய்தாங்க. அதுக்கப்புறம் அவர் பெயிலில் இருக்கிறாரு. இப்போ வழக்கு நடந்துகிட்ருக்கு. இப்போது விஷால் உடைய கருத்து குறித்து அவர் ஒரு மாற்று கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு. விஜய் அவர்கள், அதாவது விஷால் என்ன விமர்சனம் பண்ணார் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அனுபவம் இல்லாதவர்களுக்கு வந்து திரைத்துறை சம்மந்தமான போர்ட்ஃபோலியோ வந்து ராஜ்மோகன்கிட்ட கொடுத்துருக்காங்க, அவருக்கு அனுபவம் இருக்கா, அவர்கிட்ட போய் கொடுத்துருக்குறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு அதிருப்தி தெரிவித்தார். விஜய் விஷயத்தில் இன்றைக்கும் வந்து விஜய் அவர்களை போய் சந்திக்க மறுக்கிறாரு. அதே சமயத்தில் விமர்சனங்கள் வைக்கிறது வந்து ஒரு மாற்று பார்வையில் எல்லாருமே வந்து கேட்டால் வந்து ஏன் இப்படி அவர் பண்ணுறாரு, விஷால் எதுக்காக வந்து இப்படி பண்ணுறாரு. ஏன்னா நடிகர் சங்க அண்ணன் நாசராக இருக்கட்டும், வந்து கடுமையாக விமர்சனம் பண்ண கருணாஸ் அவர்கள் கூட சேர்ந்து போய் அவர் விஜய் அவர்களை சந்தித்தாங்க. ஒரு மரியாதை நிமித்தமாக அந்த சந்திப்பு நடந்தது. முதலமைச்சருக்கு வந்து வாழ்த்து சொன்னாங்க. இதெல்லாம் வந்து நடந்தது. கார்த்தி கூட போயிருந்தார், ஏன் பூச்சி முருகன் கூட போயிருந்தார். அது வந்து ஒரு மாற்று கருத்துள்ளவர்கள், மாற்று கட்சியில் இருக்கிறவங்க கூட வந்து போய் மரியாதை நிமித்தமாக முதலமைச்சரை சந்தித்தாங்க. இது நடந்தது. விஷால் வந்து விஜய் மீதான அந்த அதிருப்தி எதனால், இன்னும் சொல்லப்போனால் நடிகர் சங்கத்துக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து 2 கோடி கொடுத்ததாக கூட ஒரு தகவல் சொல்கிறாங்க. அது உறுதிப்படாத தகவல், ஆனால் 2 கோடி கொடுத்ததாக சொல்கிறாங்க. நடிகர் சங்க கடன் அடைக்கிறதுக்கு அல்லது வந்து இந்த கட்டிடம் எழுப்புவதற்காக தொகையை கொடுத்தாருன்னு ஒரு தகவலும் இருக்குது. இந்த சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முதலமைச்சர் ஆகிட்டால் உள்ளபடியே வந்து ஒரு குழுவாக போய் சந்திக்கணும். ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவர் லெஃப்ட் ஆகிட்டார். அதுக்கு காரணம் விளக்கமும் சொல்லலை, ஏன் முதலமைச்சர் போய் சந்திக்கலன்னு சொல்லி. அடுத்ததாக என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா வந்து விமர்சனங்களை வைக்கிறாரு. திரைத்துறை சம்மந்தப்பட்ட போர்ட்ஃபோலியோ வந்து ஏன் வந்து ராஜ்மோகன்கிட்ட வந்து கொடுத்தாங்க, அவருக்கு என்ன அனுபவம் இருக்குது அப்படிலாம் வந்து கருத்து வைக்கிறாங்க. அப்போது நம்மளும் வந்து சராசரியாக வந்து ஒரு கேள்வி வைக்க வேண்டியதானே வருது. ஏன்னா நீங்கள் பிறக்கும் போதே நடிக்கிறா சார், நடிச்சிக்கினே பிறந்தீங்களா சார், அம்மா வயிற்றுலேருந்து வரும்போதே நடிச்சிக்கிட்டே வந்தீங்களா சார் அப்படின்னு நம்ம கேட்க வேண்டிய ஒரு சூழல் வரதானே செய்யுது. ஆனால் வந்து நம்ம வந்து ஒரு பொதுவான ஒரு கேள்வியாக வச்சோம். இப்போ திரைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பல பேருக்கு வந்து ஒரு அதிருப்தி இருக்குது. இது வந்து விஜய்க்கு வந்து வேண்டியவர்கள் அல்லது விஜய்க்கு ஆதரவாளர்கள் இருப்பாங்க இல்லையா, திரைத்துறையிலே இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா விஷால் மீது வந்து ஒரு வருத்தத்தில் இருக்கிறாங்க, ஒரு கோபத்தில் இருக்கிறாங்கன்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அப்படி இருக்குது. அதனுடைய வெளிப்பாடாக தான் வந்து திரு கிருஷ்ணா அவர்கள் வந்து அவர் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு. என்னென்னா, விஜய் குறித்து விஷயத்தில் இவர் வந்து நடந்துக்கிற விதம் வந்து சரியில்லை அப்படி சொல்லி ஒரு மென்மையான போக்கில் தான் வந்து அந்த சாடல் வைக்கிறாரு. சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார் கேட்டால், எனக்கு ஒரு நெருக்கடி வந்தபோது பார்த்திங்கன்னா இவர் உதவலை. யார் உதவலைன்னா விஷால் உதவலை. நெருக்கடினா என்னன்னு தெரியும், அவர் வெளிப்படையாக சொல்லலை. இப்போ இந்த போதை வழக்கில் வந்து அவர் கைது செய்யப்பட்ட போது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர்
ஒரு நடிகர் சங்க தலைவராக வந்து எந்த உதவியும் பண்ணலைன்றது அவர் அந்த வருத்தத்தை வந்து பதிவு பண்ணுறாரு. உள்ளபடியே வந்து இது வந்து போதை சம்மந்தப்பட்ட வழக்கு. இந்த வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நேரடியாக உதவலைனா கூட பார்த்திங்கன்னா வந்து குறைஞ்சபட்சம் ஒரு ஆதரவான ஒரு கருத்தை கூட பதிவு பண்ணவே இல்லை. அது வந்து உள்ளபடி எல்லாருக்குமே வந்து ஆதரிக்க முடியாது. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளுக்காக கூட கொஞ்சம் உதவி செஞ்சுருக்கலாம், ஏதாவது பண்ணியிருக்கலாம். அதை செய்யலை. அப்படி பார்த்தா வந்து திரைத்துறையில் வந்து போதை பயன்படுத்துகிறவங்க வந்து வெறும் ஸ்ரீகாந்தும் கிருஷ்ணா மட்டும்தான் பண்ணுறாங்களான்னு ஒரு கேள்வியும் அப்போ வைக்கப்பட்டது. இவங்க 2 பேர் தான் வைக்கிறாங்க. நாம் தமிழர் சீமான் அவர்களே வந்து பார்த்திங்கன்னா அந்த கருத்தை வச்சார். இவங்க 2 பேர் மட்டும்தான் சினிமாவில் வந்து போதை வந்து பயன்படுத்துகிறாங்களா, போதை மருந்து பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சார். ஸோ அதனால் வந்து இதை ஒரு இன்றைக்கி வந்து இந்த போர்ட்ஃபோலியோ குறித்தெல்லாம் பேசக்கூடிய இந்த விஷால் அன்றைக்கி ஏன் வந்து கிருஷ்ணாவுக்கு வந்து உதவி எதுவும் செய்யலை அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது. அந்த வருத்தத்தை இன்றைக்கி வந்து ஒரு பதிவு பண்ணியிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. யார்? கிருஷ்ணா பண்ணியிருக்காரு. ஆனால் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஷாலுக்கு வந்து இப்போ மெல்ல மெல்ல எதிர்ப்புகள் உருவாகிட்டுருக்கு, வலிமையாகிட்டுருக்கு. இப்போ கார்த்தியாக இருக்கட்டும், வந்து சூர்யாவாக இருக்கட்டும் வந்து நெருக்கம் பாராட்டுறாங்க விஜய் அவர்கள்கிட்ட. திரைத்துறையிலே வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு நடிகர் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க துறை சார்ந்தவங்கன்னும் போது அந்த சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை வந்து வெளிப்படுத்துகிறாங்க. உள்ளபடியே போர்ட்ஃபோலியோ குறித்து வருத்தப்படக்கூடிய விஷால் திரைத்துறையை சார்ந்த ஒருத்தர் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது பார்த்திங்கன்னா எந்த பாரபட்சம் இல்லாமல் எந்த பாகுபாடும் பார்க்காம வந்து உடனடியாக போய் அவரை சந்திச்சிருக்கணும், கட்டி ஆற தழுவி இருக்கும் உள்ளபடியே. ஆனால் வந்து விஷாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வன்மம் ஏதோ இருக்குன்ற மாதிரி தான் வந்து அவருடைய நடவடிக்கைகளை பேச்சிலேயே வெளியே தெரிய வருது சொல்லி நான் சொல்லலை, சினிமா துறையில் சொல்கிறாங்க. இப்போது நான் என்ன கேட்குறேன், இப்போ நடிகர் சங்கம் கூட பார்த்திங்கன்னா தேர்தல் நடத்தவே இல்லை. தேர்தல் நடத்தாமையே வந்து நீங்கள் வந்து ஒரு பொதுச் செயலாளராக நீங்கள் இருக்கிறீங்க இல்லையா? இப்போ அண்ணன் நாசரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து தொடர்ந்து நீடிச்சுட்டு தான் வராரு. அதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பொதுக்குழு நீங்களே கூட்டிக்கிறீங்க. அந்த பொதுக்குழு வந்து பார்த்திங்கன்னா நீங்களே பொதுக்குழு உறுப்பினர்களை நீக்கிறீங்க, நீங்களே சேர்க்குறீங்க, அந்த பொதுக்குழு நீங்களே தேர்வு செய்கிறீங்களே தவிர தேர்தல் நடத்தி வந்து நடிகர் சங்கத்தில் நீங்கள் வந்து இன்றைக்கி நான் சொல்ல முதல் தேர்தல் இல்லை, இப்போ அதுக்கு அடுத்தடுத்து 2 தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா நடத்தாமையே தான் நீங்கள் வந்து பொதுக்குழு கூட்டி நீங்கள் வந்து அந்த பதவியில் இருக்கிறீங்க. அதுவே சட்டவிரோதம் தான் என்னை கேட்டால். அப்போது உள்ளபடியே வந்து பார்த்திங்கன்னா மக்களை சந்தித்து வாக்கு பெற்று அவங்க வந்து இன்றைக்கி வந்து ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. அதில் சில குளறுபடிகள் இருக்குது. அந்த விமர்சனம் நம்ம தொடர்ந்து வச்சுட்டு தான் இருக்கிறோம். ஆனாலும் ஒரு முதலமைச்சராக வந்து ஒரு தேர்தல் மூலமாக வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாரு. அவர் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா திரைத்துறை சார்ந்த அந்த அடிப்படையில் போய் நீங்கள் வந்து சந்தித்து அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாழ்த்து சொல்லலாம். அல்லது உங்களுக்கு அதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் அந்த குறை சொல்லக்கூடிய அந்த வேலையை விட்டுறணும்ல. ராஜ்மோகனும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கைநாட்டு ஒன்றும் கிடையாதுல்ல, ஒரு கைநாட்டு கிடையாதுல்ல. எல்லா அமைச்சர்களும் அதுதான் அனுபவம் இல்லைன்றது. எம்ஜிஆர் அவர்கள் வந்து 80 வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 அமைச்சரில் போட்டிருக்காங்க. அதில் 26 வயது விஜயசாரதின்னு சொல்லிட்டு 26 வயது அரக்கோணம் எம்எல்ஏ அவர் வந்து அமைச்சரானார். சொல்ல முடியுமா இவருக்கெல்லாம் 26 வயசில் அமைச்சர் பதவி கொடுத்தீங்கன்னு சொல்ல முடியுமா? இன்றைக்கி 30 வயசுக்கே நம்ம பேசுகிறோம். அன்றைக்கி 26 வயசு தான் அமைச்சரானார் விஜயசாரதின்ற. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து அன்றைக்கி வந்து இதே செங்கோட்டைக்கு 30 வயசு 1980, திருநாவுக்கரசுக்கும் அதே தான். அதனால் முதல்ல இந்த எண்ணத்தை விட்டுருணும். முதல்ல இவருக்கு உனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன தெரியும். நான் கேட்குறேன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி அவர்கள் இருந்தாங்க நடிகர் சங்கத்தில், அண்ணன் ராதாரவி இருந்தார், சரத்குமார் இருந்தார், விஜயகாந்த் இருந்தார். இவங்கெல்லாம் எந்த வயசில் வந்து அந்த பதவியை எட்டினாங்க? எல்லாம் 50 கடந்து 60 கிட்ட வந்த பிறகு தான் அந்த பதவிக்கே 60 தாண்டின பிறகு தான் வந்தாங்க. இதான் உண்மை. நீங்கள் எந்த வயசில் வந்திருக்கீங்கன்னு பாருங்கள். வந்துட்டு தொடர்ந்து தேர்தல் நடத்தாமையே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேக் டோரில் தான் நீங்கள் வந்து இன்றைக்கும் உங்கள் வந்து ஓட்டுறீங்க உங்கள் பதவியை. அது தவறு இல்லையா? ராஜ்மோகனுக்கு ஒன்றும் தெரியாது, அவர் அமைச்சராகிட்டார். நீங்கள் வந்து தேர்தலை நடத்தாமல நீங்கள் வந்து ஓடிட்டுருக்கீங்க, உங்கள் காலத்தை ஓடிட்டுருக்கீங்க. இப்போ அதுக்கும் ஒரு முடிவு வந்துடும். எல்லாம் காலம் இருக்குது பார்த்தீங்களா, காலம் ரொம்ப வலிமையானது, மாறிக்கிட்டே இருக்கும். காலம் மாறும்போது நீங்களும் வந்து மாறுவீங்க. முதல்ல உங்கள் நிலம் என்னன்றதை பாருங்கள். அது ஒரு தவறான விஷயம். ஒன்று இது வந்து உங்கள் பிரச்சனை. நீங்கள் தேர்தல் நடத்துங்க, நீங்கள் நடிகர் சங்கத்தில் நீங்கள் தலைவராக இருங்க, என்ன பண்ணுங்கள். நீங்கள் வந்து எதுவும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் நீங்கள் ஒன்றும் பண்ணவே இல்லை. அந்த கட்டடம் எப்போ திறப்பீங்கன்னு கூட இன்னும் தெரியாமல் தான் இருக்குது. என்ன அந்த கட்டடத்தை வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் தான் திறக்கணும்னு வந்து எழுதியிருந்துன்னா அதை மாற்ற முடியாது.
சரிங்களா? நீங்கள் தலைவராக இருங்க, நீங்கள் தலைவராக இல்லாமல் போங்க. அந்த நடிகர் சங்க கட்டிடத்தை விஜய் அவர்கள் தான் வந்து ஓப்பன் பண்ணணும்னு வந்து நெத்தியில் எழுதியிருந்தால் அதை மாற்ற முடியாதுன்னு சொல்ல வரேன். விஷாலுக்கு தான் சொல்ல வரேன் இதை. சரி, இது ஒரு பக்கம் போட்டோம். அடுத்த கட்டமானு கேட்டிங்கன்னா, டிவிகே அரசு இந்த நம்பர் 2 பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குது. ஏன்னா கட்சியில் நம்பர் 2 யார்? சுருக்கமாக சொல்லிடுறேன், எனக்கு உள்நோக்கம் எதுவும் கிடையாது. கட்சியில் நம்பர் 2 யாருன்னா அது புஷி ஆனந்துன்றாங்க. அவரை தாண்டி எதுவுமே வந்து மாவட்ட செயலாளர்களோ இல்லை மற்ற இந்த நிர்வாகிகளும் செயல்பட முடியாதுன்னு இன்றைக்கி அந்த நிலைப்பாட்டில் வந்து இன்றைக்கும் இருக்குது. அப்போ ஆட்சியில் நம்பர் 2 யாருன்னா அது ஆதவர்ஜுனா தான் இருக்குது. சில விஷயங்கள் ட்ரோல் ஆகிறத வந்து நான் கவனத்துக்கு கொண்டு வரேன், இந்த அரசோட கவனத்துக்கும் கொண்டு வரேன், திரு ஜான் ஆரோக்கியசாமி அவர்களுடைய கவனத்துக்கும் இதை சேர்த்தே கொண்டு வரேன், மற்றவர்கள் யாரெல்லாம் முக்கியஸ்தர்களாம் அவங்களுக்கு கவனத்துக்கு கொண்டு வரேன். இப்போது ஆக்டிங் சிஎம், ஆக்ஷன் சிஎம், இப்படி வந்து ஏதோ வந்து சில மாதிரியான இந்த விஷயங்கள், அதாவது கேட்டால் வந்து உண்மையான செயல்பாடே வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து அது ஆதவர்ஜுனா தான் பண்ணுறாரு, விஜய் வந்து எங்கள் டம்மியாக இருக்கிறாருன்ற மாதிரி சில சமூக வலைதளத்தில் ஒரு சோஷியல் மீடியாவில் சில செய்திகள் போகுது. ஆனால் உள்ளபடியாக பார்த்திங்கன்னா வந்து அதிகமான நேர்காணல்கள் விஜய் அவர்களுடைய துறை குறித்தும் சில கேள்விகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஊடகங்களில் வந்து பார்த்திங்கன்னா பேசக்கூடிய இடத்துல வந்து ஆதவர்ஜுனா இருக்கிறதுனால அது இயல்பாகவே வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் நம்பர் 2ன்ற மாதிரி வந்து ஒரு அரசியல் வட்டாரங்கள் பேசப்படுது. குறிப்பாக நேற்றைய தினம் கட்சியில் இணைந்தவர்கள் வந்து அந்த கார்டு கொடுக்கறத வந்து அவர் கொடுத்தாலும் கூட, புஷி ஆனந்த் கொடுத்தாலும் கூட, அந்த சால்வை அணிவிக்கிறது, இந்த எம்எல்ஏக்கள் வந்து இது பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து கட்சியில் இணையிறாங்க, எல்லாமே ஆதவர்ஜுனா முன்னிலையில் தான் இணைகிறாங்க. இந்த இடத்துல என்ன நமக்கு பார்க்க முடியுதுன்னு சொன்னால் இந்த விஷயம் தான் பார்க்க முடியுது. என்னென்னா கட்சியில் நம்பர் 2 அது புஷி ஆனந்த், ஆட்சியில் நம்பர் 2 அது ஆதவர்ஜுனா. இது இப்போ வேணால் சரியாக இருக்கலாம், ஆனால் எதிர்காலத்துக்கு அவ்வளோ நல்லது இல்லை. அதை வந்து பார்த்துக்க வேண்டியது தான். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆரம்ப காலம் கட்சியை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து செயல்பாடு வந்து வலிமையாக இருக்குது. ஆனால் நாளைக்கு இது போன்ற நடவடிக்கை நாளைக்கு என்ன நடக்கும்ன்றதை பார்த்துங்க. அதுக்கு என்டி ராமாராவுடைய ஆட்சி வந்து ஒரு உதாரணமாக இருக்குது. அதனால் இன்றைக்கி இன்னொரு கட்சியிலேருந்து நீங்கள் வந்து எம்எல்ஏ தூக்குறீங்க, அதை தூக்குறீங்க, இதெல்லாம் அந்த குதிரை பேரம்லாம் ஒட்டக பேரம் கூட நீங்கள் பண்ணுறீங்க. குதிரை பேரம்லாம் இல்லை, ஒட்டக பேரமே பண்ணுறீங்க. ஆனாலும் உங்கள் கட்சியோட நிலைமை என்னன்னு பார்த்துங்க. புஷி ஆனந்த்கிட்ட வந்து கட்டுப்பாட்டில் வந்து மாவட்ட நிர்வாகிகள் இருக்கிறாங்க, இவர்கிட்ட வந்து அமைச்சர்கள் எல்லோரும் இவர் கையில் இருக்கிறாங்க. அப்போ விஜய்கிட்ட யார் இருக்கிறாங்கன்னே தெரியல. என்ன வெறும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா தேவுடு வந்து செருப்பு தூக்கி வீசினாங்க என்டி ராமாராவ். தேவுடுன்னா, ஆனால் சொந்த மருமகனே வந்து பார்த்திங்கன்னா வந்து கடைசி காலத்தில் வீழ்த்தின கதைலாம் இருக்குது. ஏன் கட்சியில் பொதுச் செயலரே வீழ்த்தின கதைலாம் இருக்குது. பாஸ்கர் ராவ் வந்து முதல் கட்டமாக வீழ்த்தினார் என்டி ராமாராவை. அதுலேருந்து மீண்டும் வந்து தேர்தல் சந்தித்தார், அதுக்கப்புறம் மீண்டும் ஆட்சி அமைச்சு அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மருமகனால் வீழ்த்தப்பட்டார். வரலாறு இருக்குது. அதனால் மீண்டும் வந்து ஒரு கவனத்தில் சொல்கிறேன், பார்த்துங்க. ஏற்கனவே ஆட்சியும் வந்து பார்த்திங்கன்னா அலங்கோலமாக இருக்குது, அவலட்சணமாக இருக்குது, இருட்டில் இருக்குது. வெளிச்சத்துக்கு முதல்ல நீங்கள் வந்து மக்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரகாசமாக இருக்கிறீங்க, நல்லா தெரியுது. ஆனால் ஊடக பிரகாசத்திலே இருக்கிறீங்க. நீங்கள் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் இருட்டில் இருக்கிறாங்க. கவனமாக பார்த்துக்கணும் தான். மக்களையும் பார்த்துங்க, கொஞ்சம் முதலமைச்சரையும் பார்த்துங்க, கவனமாக ஆட்சி நடத்துங்கன்றது தான் என்னுடைய வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.